Dear students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். பர்டிகுலராக டிரான்ஸ்மிஷன் லைனுடைய வோல்டேஜ் ரெகுலேஷன் என்ன, அதனுடைய எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிற பார்த்தோம். ஒரு மாடல் கால்குலேஷன் வேறு ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸில் வந்துட்டு ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் யூனிட்டினுடைய லாஸ்ட் பார்ட் இது தான், ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன். இதில் என்னென்ன டீட்டெயில் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபனிஷன் ஃபார் ஹெச்விடிசி, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன், லேஅவுட் ஸ்கீம் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன், டிசி லிங்க் கான்ஃபிகரேஷன், ஹெச்விடிசி கன்வெர்ட்டர் ஸ்டேஷன். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன்னா என்ன? ஒன்றும் கிடையாது. நம்ம இதுவரை பார்த்தது ஹை வோல்டேஜ் ஏசி டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம். இப்போ ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏசி டிரான்ஸ்மிஷனில் சிங்கிள் சர்க்யூட்டாக இருந்தால் 3 கண்டக்டர்ஸ் 3 லைன்ஸ் வந்துட்டு வரும். டபுள் சர்க்யூட்டாக இருந்தால் 6 லைன்ஸ் வந்துட்டு அல்லது 6 கண்டக்டர்ஸ் வரும். பட் டிசி டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு 2 கண்டக்டர்ஸ், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று வந்துட்டு நெகட்டிவ். சரிங்களா? இப்போ டெஃபனிஷன் பார்ப்போம். ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் பவர் சிஸ்டம்ஸ் யூஸ் டிசி ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பல்க் பவர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். டிசி பவரை வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன், HVDC lines are less expensive and losses are less compared to AC transmission. It interconnects the network that have different frequencies and characteristics. இதனுடைய அட்வான்டேஜஸை இங்கே டெஃபனிஷன்லேயே சொல்லிடுறாங்க. நம்ம டிசி டிரான்ஸ்மிஷன் போனோம் அப்படின்னா கண்டக்டர் நமக்கு நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் ரிக்வயர்டு வந்துட்டு only 2, அதனால் காஸ்ட்டு குறையும், பவர் லாஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு டிசியினுடைய மெயின் அட்வான்டேஜ். இந்த லாஸ்ட் பார்ட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். லேட்டர் செக்ஷனில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஸர் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் ஆர் ரிக்வயர்டு, கரஸ்பாண்டிங் இன்சுலேட்டர் வந்து லெஸர் நம்பரில் ரிக்வயர்டு, தேர்ஃபோர் ஓவரால் காஸ்ட் வந்துட்டு கேன் பி ரெடியூஸ்ட். நோ சார்ஜிங் கரண்ட், ஏசியில் வந்து சார்ஜிங் கரண்ட் வந்துட்டுருக்கும். ஈவன் அட் நோ லோட் தெர் வில் பி a கரண்ட் ஃப்ளோ இன் தி லைன் கால்டு சார்ஜிங் கரண்ட். அதனால் லாஸ் இருக்கும், இங்கே அந்த லாஸ் இருக்காது. நோ ஸ்கின் எஃபெக்ட், ஸ்கின் எஃபெக்ட்டுங்கிறது இங்கே வரவே வராது. லோ கரோனா லாஸ் கம்பேர்ட் டு ஏசி சிஸ்டம், கரோனா லாஸ் வந்துட்டு இங்கே கம்மியாக இருக்கும். நோ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ஸ், ஹென்ஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் இம்ப்ரூவ்டு. இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இல்லாதனால நமக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த சென்ஸ் நமக்கு ரிசீவிங் இன்ட் வோல்டேஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட சென்டிங் இன்ட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். லைன் லாஸஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். பட் அட் த மீன் டைம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஹெச்விடிசியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கன்வெர்ட்டர்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் ஆர் ஹை. இதில் வந்து கன்வெர்ட்டர்ஸ் சர்க்யூட் யூஸ் பண்ணோம், ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணோம், அதனுடைய காஸ்ட் வந்துட்டு ஹை ஆகிடும். இது வந்துட்டு ஏசி சிஸ்டத்தில் இருக்காது, கன்வெர்ட்டர்ஸ் ஃபில்டர் சர்க்யூட். ஓவர்லோட் கெப்பாசிட்டி ஆஃப் தி கன்வெர்ட்டர்ஸ் இஸ் லோ. நம்ம இதில் ஒர்க் பண்ணக்கூடிய கன்வெர்ட்டர்ஸை நம்ம அதிகமாக ஓவர்லோட் பண்ண முடியாது, அதனால் ஹை பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் டன் ஆன் ஏசி சைடு ஒன்லி. நீங்கள் வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணுறது ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவீங்க. அது ஏசி சைடு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும், டிசியில் பயன்படுத்த முடியாது. அடுத்தபடியாக ஹெச்விடிசியினுடைய ஒரு லே அவுட் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கோம். நல்லா கவனிங்க. இதில் டிசி டிரான்ஸ்மிஷன், ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் போகக்கூடிய பவர் வந்து டிசி பவர். அப்புறம் ஸ்டார்டிங் எண்டு ஃபினிஷிங் எண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசி. அதாவது இந்த ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஆக்சுவல் இன்புட் ஏசி, ஆக்சுவல் அவுட்புட் லோடு சைடு வந்துட்டு ஏசி, இன்பிட்வீன் தான் டிசி பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த லேஅவுட்டை பாருங்கள். இது வந்துட்டு இன்புட் ஏசி, இது ஏசி பஸ் சிஸ்டம்,
இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு தேவையான அளவு வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் பண்ணுது. இங்கே வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணுறோம், ஏன்னா ஹை வோல்டேஜ் டிசிங்கிறதுனால. அடுத்து ஒரு ரெக்டிஃபயர் யூனிட் இருக்குது, கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். இது வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த டிசி தான் இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் டிசி பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃப்ளோ ஆகும். அடுத்து இங்கே வரும் பொழுது இங்கே ஒரு இன்வெர்ட்ரு சர்க்யூட் இருக்குது. இந்த இன்வெர்ட்ரு இந்த டிசியை வந்துட்டு எகெயின் ஏசியாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த ஏசியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஸ்டெப் டவுன் பண்ணி எகெயின் ஏசி பஸ். இது வந்துட்டு நமக்கு லோடு சிஸ்டம். சரிங்களா? அப்போ ரெண்டு சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசி தான். ஒன்று இன்புட் ஏசி, அவுட்புட் ஏசி. இன்பிட்வீனில் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசியாக மாற்றி டிரான்ஸ்மிஷன் லைனில் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் இந்த டிசியை ஏசியாக வந்துட்டு இன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்குரிய காம்பனன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபார் ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் தி வோல்டேஜ், ரெக்டிஃபயருக்கு ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணால், ஃபோர்வர்ட் லைன் டு டிரான்ஸ்மிட் தி டிசி பவர், இன்வெர்ட்டர் வந்து டிசியிலேருந்து ஏசியை இன்வெர்ட் பண்ணால் ரிசீவிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த இன்பிட்வீன் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்துட்டு நமக்கு டிசி. இப்போ இந்த டயக்ராத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது ஏசி பஸ், இது ஏசி பஸ், இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர், இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர், இதுதான் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் ஒரு ரெக்டிஃபயர், இங்கே வந்துட்டு அதை இன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெர்ட்ரு, இந்த சர்க்யூட் வந்துட்டுருக்கு. இந்த இன்பிட்வீன் லைன் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்துட்டு இதில் மட்டும் ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த பஸ்ஸில் ஏசி கரண்ட்டு, இந்த பஸ்ஸில் டிசி கரண்ட்டு. இப்போ சென்டரில் மட்டும் டிசி கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். சரிங்களா? அப்போ இந்த டிசி கரண்ட்டு இந்த ரெக்டிஃபயர் டு இன்வெர்ட்டர் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும், ரெக்டிஃபயர் டு இன்வெர்ட்டர் ஃப்ளோ ஆகிருக்கு. இது ரெண்டையும் இங்கே ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது, இங்கே ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. இதை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு சில மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்ன அதாவது கான்ஃபிகரேஷன், டிசி லிங்க் கான்ஃபிகரேஷன் போகும். அந்த கான்ஃபிகரேஷன் என்னென்ன, அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மோனோபோலார் லிங்க், பைபோலார் லிங்க், ஹோமோபோலார் லிங்க் அப்படிங்கிற ஒரு 3 லிங்க் வந்துட்டுருக்கு. சரிங்களா? போலார் அப்படின்னா போலாரிட்டி, அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறோம். மோனோங்கிறது சிங்கிள், பைன்றது 2, ஹோமோங்கிறது ஒரே மாதிரி. சரிங்களா? இதுதான் நம்ம தமிழ் அர்த்தம் கொள்ளணும். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசி டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரே ஒரு கண்டக்டர் இருக்குது, ஒரே ஒரு கண்டக்டர். சரிங்களா? அப்போ இங்கேருந்து பவரு டிசி பவர், ஏசி பவர் வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த கண்டக்டரில் நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுதான் டைரக்ஷன். இப்படி கரண்ட் ஃப்ளோ போகுது, இதுதான் டைரக்ஷன். திரும்ப இந்த கரண்ட்டு ரிட்டன் ஆகணும் இல்லைங்களா? இங்கே ரிட்டன் ஆகணும். இங்கே வந்துட்டு அனதர் கண்டக்டரில் ஒரே ஒரு கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். ரிட்டன் எப்படி வருது அப்படின்னா எர்த்து மூலமாக வருது. ரிட்டன் வந்துட்டு எர்த்து மூலமாக வருது. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பொலாரிட்டியில் தான் கண்டக்டரில் கரண்ட்டு போகுது. சரிங்களா? ரிட்டன் வந்துட்டு ஒரு எர்த்து மூலமாக தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ கண்டக்டரில் போகக்கூடிய கரண்டோட டைரக்ஷன் சிங்கிள் டைரக்ஷன், அதனால் இது பிறந்தது மோனோபோலார் லிங்க். அடுத்து பைபோலார் லிங்க். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சர்க்யூட், 2 கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்டரில் இப்படி ரெக்டிஃபயர் மூலமாக இப்படி கரண்ட் ஃப்ளோ போய் இந்த ரெக்டிஃபயருக்கு வந்துட்டு வருது. சரிங்களா? இதை பாசிட்டிவ் பொலாரிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இந்த கரண்ட்டு இப்படியே வந்து ரிட்டன், இது இன்னொரு கண்டக்டர், இதை பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நெகட்டிவ். ஸோ ரிட்டன் வந்து நெகட்டிவ் கண்டக்டர் மூலமாக ரிட்டன் வந்துட்டு, ஸோ கரண்ட் வந்துட்டு இப்படியே சர்க்குலேட் ஆகும். சரிங்களா? பிறகு எர்த்து எதுக்கு சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டு வரும். எர்த்து வந்துட்டு ஆக்சுவலாக ஐடியலான கேஸுக்கு எர்த்து தேவையில்லை. இப்போ எர்த்து வழியாக இங்கே கரண்ட்டு போகவே போகாது. முந்தின கேஸில் எர்த்தில் ரிட்டன் கரண்ட் வந்துட்டு வருது, இங்கே எர்த்து மூலமாக ரிட்டன் கரண்ட் வருது. இந்த கேஸில் எர்த்தில் ரிட்டன் கரண்ட் வராது. ஆனால் நம்ம எர்த்து பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு லைன் நமக்கு வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பைபோலார் லிங்க்கை டிசி மோனோபோலார் லிங்க்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மோனோபோலார் லிங்க்கை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது இதில் ஏதாவது ஒரு லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பைபோலார் லிங்க் வந்துட்டு மோனோபோலார் இது மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணால் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்காக எர்த் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த லைன் கட் அப்படின்னா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், சிங்கிள் கண்டக்டராக ஒர்க் பண்ணும், கரண்ட்டு எர்த்து மூலமாக ரிட்டன் ஆகும்.
சரிங்களா. அதனால் வந்துட்டு நம்ம எர்த் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் பைப்போலார். பைப்போலார்னா 2 கண்டக்டர் இருக்குது. ஒரு கண்டக்டரில் ஒரு டைரெக்ஷனில் கரண்ட் போகுது, இன்னொரு கண்டக்டரில் ரிட்டர்ன் கரண்ட் வருது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் போலாரிட்டி, இது நெகட்டிவ் போலாரிட்டி. அதனால் இது பைப்போலார் லிங்க். அடுத்து ஹோமோபோலார் லிங்க், அதே சர்க்கியூட்டு தான், பட் இன்வெர்ட்டருடைய டைரெக்ஷன் வந்துட்டு மாறி. அதாவது இங்கே பொறுத்தவரை 2 கண்டக்டர் இருக்குது, ரெண்டுலேயுமே சேம் கரண்ட் ஃப்ளோ, சரிங்களா. அதாவது ரெண்டுலேயுமே நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ, சரிங்களா. இது எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஷுவலாக நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் கரண்ட் ஃப்ளோ தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே மட்டும் நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது எர்த்து பொட்டன்ஷியல் வந்துட்டு பொட்டன்ஷியலை காட்டிலும் இந்த பொட்டன்ஷியல் லோயராக வந்துட்டுருக்கும். எர்த்து ஹையர், இந்த பொட்டன்ஷியல் லோயர், அதாவது நெகட்டிவ் கரண்ட்டு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரோனா லாஸை வந்துட்டு நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்துட்டு பண்ணுறோம், சரிங்களா, நெகட்டிவ் போலாரிட்டி. அப்போ அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் கரண்ட்டு தான் இந்த கண்டக்டர்லையும் பாஸ் ஆகுது, இந்த கண்டக்டர் நெகட்டிவ் கரண்ட்டு தான் பாஸ் ஆகுது. ஆனால் இது வந்து 2 போலாரிட்டி கிடையாது, சிங்கிள் போலாரிட்டி. 2 ஆனால் ஒரே டயத்தில் ஒர்க் பண்ணும். இதுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எர்த்து பண்ணியிருக்கோம், நல்லா கவனிங்க. இது 2 பேரலல் சர்க்யூட். ஸோ இப்படி ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, நல்லா கவனிங்க. இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, தட் இஸ் நெகட்டிவ், டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதுக்கும் நெகட்டிவ், சரிங்களா. அப்போ ஒரே சர்க்யூட்டை நம்ம 2 சர்க்யூட்டாக பிரிக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரித்தா பேரல் பண்ணிக்கிட்டால் நமக்கு இந்த லோடிங் வந்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம், லோடிங் எஃபெக்ட் வந்துட்டு குறைச்சிக்கலாம், சரிங்களா. இல்லாட்டி சிங்கிள் கண்டக்டர் நமக்கு வந்துட்டு ஒரே கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்கிற காட்டில் 2 கண்டக்டரில் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இது வந்து பேரல் பார்த்தா வந்துட்டு யூஸ் ஆகும், சரிங்களா. ஆனால் விசேஷம்னா 2 கண்டக்டர்லேயும் நெகட்டிவ் கரண்ட் தான் போகும். ஸோ திஸ் இஸ் ஹோமோபோலார் லிங்க். அப்போ 3க்கும் சரியாக வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. மோனோபோலார் லிங்க் வந்துட்டு ஒரே ஒரு கண்டக்டர் ஒரே ஒரு டைரெக்ஷனில் கரண்ட் வந்துட்டு போகுது, பாசிட்டிவ் டைரெக்ஷன், சரிங்களா. பைப்போலாரில் 2 டைரெக்ஷன்லேயும் கரண்ட் போகுது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஹோமோபோலாரில் ஒரே டைரெக்ஷனில் தான் கரண்ட் போகுது, ஆனால் 2 சர்க்யூட்டாக பிரிச்சிருக்கோம். அவ்வளோ தான் வந்துட்டு வித்தியாசம், சரிங்களா. அடுத்து கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். அதாவது 2 இடத்துல நமக்கு வந்துட்டு கன்வர்ஷன் நடக்குது. இந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன், இங்கே வந்துட்டு ஏசி டு டிசி, இங்கே வந்துட்டு டிசி டு ஏசி, சரிங்களா. இதுக்கு பேர் கன்வெர்ட்டர் ஸ்டேஷன், இதுக்கு பேர் இன்னொரு கன்வெர்ட்டர் ஸ்டேஷன், சரிங்களா. ஸோ மொத்தம் எத்தனை கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் தேவைப்படுது? 2 கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் வந்துட்டு தேவைப்படுது. இங்கே ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு ஒரு மாடல், அது பர்டிகுலராக இது வந்துட்டு ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க, ஏசி பஸ், ஏசியில் வந்து ஏசி ஃபில்டர் போட்டிருக்காங்க. ஹார்மானிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபீட் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு ஏசி டிசியாக மாற்றக்கூடிய கன்வெர்ட்டர் சர்க்யூட் இருக்குது, அதுக்கு கண்ட்ரோல் சிக்னல் போகிறதுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கன்வெர்ட் ஆகி இது வந்துட்டு ஸ்மூத்திங் ரியாக்டர். சப்போஸ் கன்வெர்ட்டரில் ஸ்டெடி டிசி இல்லாமல் ஏதாவது பல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்ன பண்ணிடுது, ஸ்மூத் பண்ணி பியூர் டிசியாக வந்துட்டு கொண்டு வருது. அந்த பியூர் டிசியில் இது வந்துட்டு ஸ்மூத்தனிங் ரியாக்டர் அப்படிங்கிற இண்டக்டராக இருக்கும், சரிங்களா. இது வந்து கெப்பாசிட்டாக இருக்குது. 2மே ஃபில்டர் தான், 2மே. இது வந்து ரிப்பிள்ஸை ஃபில்டர் பண்ணுறது, சரிங்களா, கரண்ட் ரிப்பிள்ஸை. இது வோல்டேஜ் வேரியேஷன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வர்றது, வோல்டேஜ் வேரியேஷன் இல்லாமல் ஆக்குறது, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, டிசி பஸ்ஸு கேபிள் மூலமாக இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் வந்துட்டு கன்வெர்ட்டர் ஸ்டேஷன். இதே மாதிரி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெர்ட்டர் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த இன்வெர்ட்டர் ஸ்டேஷன் கன்வெர்ட்டர் ஸ்டேஷனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து பவர்ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்துக்கலாம், அங்கேருந்து பவர்ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துக்கலாம். இங்கே கண்ட்ரோல் சிக்னலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். அதாவது 2 ரிவர்சிபிள் தான், இன்வெர்ட்டர் ஸ்டேஷன் கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் வந்துட்டு ரிவர்சிபிள். அங்கிட்டிருந்து பவர்ஃபுல்லாக இங்கே ஃபீட் பண்ணலாம், இங்கேருந்து பவர்ஃபுல்லாக அங்கே ஃபீட் பண்ணலாம், ரைட். இது வந்து அதனுடைய கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு சர்க்யூட். இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃபில்ட்ரு, ட்ரான்ஸ்ஃபார்மர், கன்வெர்ட்ரு, ரியாக்டரு, டிசி ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காம்பனண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ இது 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசி சுவிட்சிங் யார்டு, 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு, இது வந்துட்டு ஃபில்ட்ரு, இது வந்து சுவிட்சிங் ஆன் ஆஃப் பண்ணுறது, இது வந்து ஃபில்ட்ருக்கு அப்புறம் என்னது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் என்னது கன்வெர்ட்டர்ஸ், அதாவது ரெக்டிஃபயர்ஸ். அதை இங்கே தைரிஸ்டர் வால்வுன்னு போட்டிருக்காங்க, எஸ்சிஆர் சொன்ன மாதிரி. இப்போ வந்துட்டு ஏசி டிசியாக மாற்றியாச்சு. இதுதான் ஸ்மூத்தனிங் ரியாக்டர், இண்டக்டர், இது வந்துட்டு ஃபில்ட்ரு, கரண்ட் ரிப்பிள்ஸை ஃபில்டர், இது டிசி ஃபில்ட்ரு, கெப்பாசிட்டர், சரிங்களா.
இது ரெண்டையும் நீங்கள் 2 எல்சி ஃபில்ட்ரு போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பியூர் டிசி வந்து கிடைக்கும். அந்த டிசியை வந்துட்டு ஒரு சுவிட்ச் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், போல் 1 போல் 2க்கு வந்துட்டு டிசியை வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். ஸோ திஸ் இஸ் கால் டிசி சுவிட்சிங். இதுதான் மொத்த கன்வெர்ட்டர் ஸ்டேஷனுடைய ஸ்கீமாட்டிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் ஹெச்விடிசி, ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன், அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். லேஅவுட் ஸ்கீம் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம். டிசி லிங்க் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். ஃபைனலாக ஹெச்விடிசி கன்வெர்ட்டர் ஸ்டேஷனுடைய ஸ்கீமாட்டிக் டயக்ராம் பார்த்தோம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய நோட்ஸ் பேஜ் நம்பர் 77 to 80 வரை நீங்கள் நம்மளுடைய நோட்ஸில் பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் விகே மேத்தா, அது போக வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க.